மிதுன ராசிக்காரர்களே, அனுபவம் என்பது வாழ்க்கை கொடுக்கும். அது ஒரு அமைதியான பாடமாகும். ஆசிரியர்கள் இல்லாமலேயே அது நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு போகும். அதனால தாங்க நீங்க அனுபவம் பட்டவர்களாக நீங்க இருப்பீங்க. அந்த அனுபவ அறிவால அடுத்தவங்களையும் நீங்க வழி நடத்துவீங்க. பக்கம் பக்கமா பல கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல அதிலெல்லாம் படிச்சு பட்டம் பட்டமாக வாங்கி குவித்தவர்கள் காட்டிலும் பக்குவமாக மன பக்குவத்துடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் அனுபவசாலி நீங்க தாங்க. குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால எதையோ கஷ்டப்பட்டு எங்களுடைய முயற்சினால் பல விஷயங்களை நாங்களும் தேடி தேடி போய் ஒரு அளவுக்கு நாங்கள் சில விஷயங்களை கை கிட்ட கொண்டு வந்துட்டோம். குரு வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்க போகுது. இன்னைக்கு நம்ம பக்தர்களாக அடியார்களாக அன்னையை நம்பி மிதுன ராசிக்காரர்கள் கையெடுத்து வைக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணால் நீங்கள் போங்க. மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று, அது சிவாலயமாக இருக்கட்டும், வைணவ ஆலயமாக இருக்கட்டும், சிவாலயமாக இருந்தால் அன்னை பராசக்தியோட சன்னதி, அம்பிகையோட சன்னதி, அந்த சந்நிதியை அந்த கோவிலை ஒரு 9 வாட்டி சுற்றி வாங்க. அந்த சன்னதி சுற்றுற அளவுக்கு இடம் இல்லைன்னா கோவிலே சுற்றி வந்துடுங்கன்னு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த குரு வக்ரத்துலேருந்து நிவர்த்தி அடைந்தனால உங்களுக்குள்ள ஒரு பவர் வரும். அதாவது வெளியில் போய் நம்ம தேடக்கூடிய விஷயம் மிதுனத்துக்கு இந்த வாட்டி ஏற்படாது. நமக்குள்ளேயே அந்த காரியங்களும் காரணங்களும் தெரிய வரும். ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கங்க, ஒரு வருத்தத்தில் இருக்கங்க, எனக்கு சில விடைகள் தெரியலை, எனக்கு அந்த விடை தெரிஞ்சிச்சுன்னா போதும், அப்படி விடை தெரிஞ்சால் நான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடுவேன். சில பேர் ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்களோ, தப்பாக இருக்கிறாங்களோ, அப்படிலாம் எனக்கு எண்ணம் தோணுது. அதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு விழி பிதுங்கி இருக்கிறேன், நான் போகிற ரூட் எனக்கு தப்பாக கரெக்டாக நான் எதுலேயும் போய் சிக்கிடக்கூடாது. உள்ளுக்குள்ளார ஒரு பயம் மிதுனத்துக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். வெளிப்படையாக நம்ம ரொம்ப அழகாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தப்பாயிடக்கூடாது, ஒரு விஷயம் கெட்டு போகக்கூடாது, நம்ம போகிற ரூட்டு தப்பாயிடக்கூடாது, தோத்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி பிள்ளைகளுக்கு ஒரு பராசக்தி துணை பண்ணுறான்றேன். அப்போ அம்பாவை நம்ம வழிபாடு பண்ணுறதை விட என்னங்க வேலை? நம்ம வீட்டில் யூடியூப்பில் போட்டு அபிராதி அந்தாதின்னு போடுங்க. சீர்காழி கோவிந்தராஜோட கனி குரல் இருக்குது. குழந்தைங்களோட குரலில் இன்னைக்கு அபிராமி அந்தாதி வந்திருக்கு. அபிராமி அந்தாதியை போட்டு கேளுங்க. முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் முடித்த அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அப்போ இது படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அன்னையோட அனுமதியோடு நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய போகிறோம். மிதுன ராசிக்காரவங்களே வெள்ளிக்கிழமையில் அந்தாதி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்கள். சும்மா ஒரு 7 வாரம் செஞ்சுட்டு 8வது வாரம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, யாருங்க இவர் வந்து சொல்லிட்டு போனார், இந்த பதிவை நான் கேட்டேங்க, பார்த்தேங்க, சும்மா இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு குருட்டான் பார்க்கல தாங்க நான் ஆரம்பித்தேன், ஆனால் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, இது என் அன்னை அபிராமி மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால வாய்க்கா சண்டை, வயல் சண்டை, வரப்பு சண்டை, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை, பிரச்சனைகள், தலைக்கு மேலே தொங்கின கத்தி, இதெல்லாம் காணாமல் போயிடும். மனசில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் கனவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது, ஒரு ஆனந்தம் அடைய போகிறீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இதை செஞ்சு பார்க்குறேன்னு ஒரு உறுதி மட்டும் எடுத்துக்கோங்களேன். சரிங்க, செஞ்சுருவோங்க, வர வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு ஒரு மிதுன ராசிக்காரங்க ஒரு சபதம் எடுத்து பாருங்களேன். எடுக்கிற வினாடியே கௌரி சத்தம் கேட்கும். இப்போ மிதுனத்திற்கு இது எந்த நேரம்? குரு வக்ரத்தில் நிவர்த்தி ஆகிறாருன்னா நல்ல செய்தியை காதில் கொடுக்குறாரு. அது செயல்படுத்துறது மட்டும்தான் இப்போ உங்களுடைய வேலை. தர்ம போராளிகள் நீங்கள், தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். தர்ம வழியில் போனோம்னா நீங்கள் என்றைக்குமே முன்னேறி போயிருக்கலாமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பிள்ளைகள் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம குடும்பத்தை பாதிக்கப்படக்கூடாது, தன்னம்பிக்கை பாதிக்கப்படக்கூடாது, தன்னை நம்பினவர்களை பாதிக்கப்படக்கூடாது, கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நான் அடங்கி இருக்கிறோம். இல்லை நான் அடங்கா பிடாரியாக இருக்கலாமே, யார் கேட்க போகிறா? அப்போ மிதுனராசி குழந்தைகளுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நல்ல செய்திகளை நல்லவர்களாக இருந்து குரு கிஃப்ட் கொடுக்குறாரு, மிஸ் பண்ணலாமா? அதனால் இன்றைய நாளில் இந்த தீர்மானத்தை எடுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தினால் நீங்கள் தடைப்பட்ட விஷயங்களை நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்க போகிறான். அதை பயன்படுத்திக்குங்க. இந்த நண்பன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், என்னை நம்பி நீங்கள் இறங்கி பாருங்கள், எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெறுவீங்க. நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக, இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில் பணக்காரங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா
யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா, அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா, அடுத்த நாள் அதை நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வியை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேண்டா, சமாளிச்சிடுவேண்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால் வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.